ஓகே யா ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து மானந்தவாடி போகிற வழியில் இருக்கிற ஒரு ரெயின்ட் ஜெயின் டெம்பிள் அப்படின்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். ஸோ யூ see எல்லாமே ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. ஸோ நம்மளை ஜெயக்குமார் அவர்கள் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஏரியா பற்றி நல்லா தெரியும்னு சொல்றாரு. ஏன்னா போன ஜென்மத்தில் அவர் இங்கே தான் இருந்தார். ஸோ உள்ளேன்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் தான் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் நினைக்கிறேன். எஸ் யா இஸ் ஒன். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். இட்ஸ் ரியலி நைஸ். யூ see இந்த ராக்ஸ் எல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் பழக்கம் உள்ள டெம்பிள் மாதிரி தெரியுது. இன்னொருத்தர் வந்திருக்காரு. குரங்கு வேலை சேட்டர்லாம் அவர் தான் பண்ணுவாரு. கமெண்ட்ரி அவர் கொடுப்பாரு, நீங்க கேளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 1947 இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் தெற்கு வாசல் நினைக்கிறேன். யா கண்டிப்பா இருக்கலாம். இங்க உள்ள ஃபுல்லா காடா இருக்கு. பாம்புகள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். சோ நம்ம உள்ள இறங்க வேண்டாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுதான் மூலர். இது உள்ள இருட்டா இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் இங்க தான் வந்து கோட்டை கட்டினாரு. இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க உள்ள எதுவுமே தெரியல. திப்பு சுல்தான் கோட்டை இருக்கா? டுபுக்கு தலைச்சேரி எங்க இருக்கு? திப்பு சுல்தான் கோட்டை தலைச்சேரியா? அதாவது நம்ம பழശ്ശേരി ராஜால ஒரு ஹிஸ்டரிவாதியார் முடிக்கல. நம்ம பழശ്ശേരി ராஜால பாத்தீங்கன்னா சரத்குமார் போட்டி போடுவார். ஒரு வார் நடக்கும். அந்த வார்க்கு இங்க என்ன எல்லாம் ஆயுதம் எடுத்துட்டு போனாங்க. ஓ அது உள்ளதான் வச்சிருந்தாங்களா? ஆமா. ஓகே ஓகே. இத கவர் பண்ணு. ஒரு வீடியோ போடு. பச்சி மெமரி பத்தாதா இல்ல? ஓகே ஃபைன். ஓகே நம்ம ஃபுல்லா ஷூட் பண்ணியாச்சு. பேக்ல போலடா. அடுத்து பாத்தீங்கன்னா தலைச்சேரிக்கு கிளம்புவோம். இல்ல தலைச்சேரிக்கு இல்ல மானந்தவாடி கிளம்புவோம். அடுத்த ஃபுட்ல மீட் பண்ணுவோம். பை.